பாலாவை சர்வதேச கைக்கூலி ஆக்கிட்ட, அதற்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு நீ வெளியே போ ஃபர்ஸ்ட். நான் அதைத்தான் நான் முதல் கேட்கிறேன். நீயே விட்டாலும் நாங்க விடுறதா இல்ல சாமி. ஏன்னா சர்வதேச கைக்கூலிங்கிற வார்த்தை சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த மாதிரி நாளைக்கு யார வேணாலும் சொல்லலாம், யார வேணாலும் சொல்லலாம். தேச விரோதின்னு சொல்லி கொண்டு போய் விடுறது. எவன் கமெண்ட் போட்டான்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் பெய்டா வச்சிருக்கான். அவன் கேபிஒய் பாலா வந்துட்டு பேடு பண்ணி பல யூடியூபர்ஸ் வச்சிருக்கானா, அவங்க தான் பாசிட்டிவா வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்றாங்களா. எனக்கு பாலாவுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. நான் பாலாவை பார்த்தது கூட கிடையாது. நானும் நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்ப காலத்துல பண்ணியிருந்தாலும் கூட பாலாவுக்கும் எனக்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை. நான் பார்த்தது கூட கிடையாது. ஏன்னா நான் பயணித்த பாதை வேற, நான் அவரை பார்த்ததே கிடையாது. இது சத்தியம், சரியா? என் தாய் மீது தமிழ் மீது சத்தியமாக சொல்கிறேன். நான் பாலாவை பார்த்தது கூட கிடையாது, பாலாவோட பேசியது கூட கிடையாது, ஒரு நிகழ்வுல கூட நான் மீட் பண்ணது கிடையாது. ஆண்டவனை முன்னிறுத்தி சாட்சியாக சொல்கிறேன், எனக்கும் பாலாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்னுடைய புத்திக்கு உட்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் நான் பதிவு செய்து வருகிறேன் இந்த இடத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ எப்படி போல சொல்லலாம்? அப்போ உலகத்துல ஒன்ன தவிர வேற யாரும் நியாயமானவன் கிடையாது. தம்பி சார்ந்த சேனல் அவனுடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருக்கான், ஜாம்பி எல்லாம் இருக்கான். இவனை தவிர வேற எவனும் போடல. ராகவா லாரன்ஸ் அவன் போலி, அப்புறம் டிவிக்கே வந்துட்டு வீடு கொடுக்குறாங்க, அவங்களும் வந்துட்டு நடிக்கிறாங்க. இப்ப பாலா போலி, எல்லாருமே உனக்கு போலி. அப்போ ஒரிஜினாலிட்டி யாரு? தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிக மருத்துவமனை, ஒவ்வொரு மாவட்டம்